ஓம் சாந்தி. 31/7/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அதிகாலையில் எழுந்து மிகுந்த அன்புடன் பாபா குட் மார்னிங், காலை வணக்கம் என்று சொல்லுங்கள். இந்த நினைவின் மூலம்தான் நீங்கள் சதோ பிரதானம் ஆவீர்கள். கேள்வி: அக்யூரேட்டான, அதாவது துல்லியமான நினைவின் மூலம் தந்தையிடமிருந்து கரண்ட் அல்லது சக்தியை பெறுவதற்காக முக்கியமாக எந்த குணங்கள் அவசியமாக தேவைப்படுகிறது? பதில்: மிகுந்த பொறுமை இருக்க வேண்டும். புரிதல் மற்றும் நன்கு பக்குவப்பட்ட நிலையின் மூலம் தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைப்பதன் மூலம் தந்தையிடமிருந்து கரண்ட் கிடைக்கும். மேலும் ஆத்மா சதோ பிரதானம் ஆகிக்கொண்டே செல்லும். இப்பொழுது தந்தையின் நினைவு என்பது உங்களை தொந்தரவு செய்ய வேண்டும், அலைக்கழிக்க வேண்டும். ஏனெனில் தந்தையிடமிருந்து பெரிய அளவிலான ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் முள்ளிலிருந்து மலராகிறீர்கள். தந்தையை நினைப்பதனால் அனைத்து தெய்வீக குணங்களும் உங்களிடம் வந்து விடுகின்றது. ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, தத்துவம் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் சாந்த சொரூபமானவர்கள் என்று அர்த்தம். ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் சுயதர்மம் சாந்தி ஆகும். சாந்தி தாமத்திலிருந்து இங்கு வந்து பேசுபவர்களாக நீங்கள் ஆகிறீர்கள். இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுடைய நடிப்பை நடிப்பதற்காக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மாவில் சிறியது பெரியது என்பது கிடையாது. சரீரம் என்பது சிறியதாகவும் பெரியதாகவும் இருக்கிறது. தந்தை கூறுகின்றார், நானோ சரீரதாரி அல்ல. குழந்தைகளை சந்திப்பதற்காக அவர்கள் முன்னால் நான் வரவேண்டியுள்ளது. இவ்வுலகில் ஒரு தந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானது நான் பரந்தாமத்திலிருந்து வந்து ஜென்மம் எடுத்துள்ளேன், தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்துள்ளேன் என்று கூறாது. ஒரு புதிய ஆத்மா யாருடைய சரீரத்திலாவது வருகிறது என்றால், அல்லது பழைய ஆத்மா இன்னொருவரின் சரீரத்தில் பிரவேசமாகிறது என்றால், அப்பொழுது அந்த ஆத்மாவானது நான் எனது தாய் தந்தையை சந்திக்க வந்துள்ளேன் என்று சொல்லலாம். அந்த ஆத்மாக்களுக்கு தாய் தந்தை தானாகவே கிடைத்து விடுகிறார்கள். இங்கே இது புதிய விஷயமாகும். தந்தை சொல்கின்றார், நான் பரந்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளாகிய உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றேன். ஏனெனில் நான் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவன், ஞானத்தின் கடலாக இருக்கின்றேன். பாபா சொல்கின்றார், குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காக, ராஜயோகத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக நான் வருகின்றேன். நீங்கள் குழந்தைகள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். பிறகு வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும். உள்ளே மிகவும் குஷி இருக்க வேண்டும். ஓஹோ, எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் சதோ பிரதானமாக உலகிற்கு எஜமானராக ஆகிவிடுவீர்கள். தந்தை குழந்தைகளின் மீது எவ்வளவு அன்பு காட்டுகின்றார்! அவர் வெறும் ஆசிரியராக மட்டும் இருந்து உங்களுக்கு கற்பித்து உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்லவில்லை. தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், உங்களுக்கு கற்பிக்கின்றார், நினைவு யாத்திரையையும் கற்றுக் கொடுக்கின்றார். எனவே உலகத்திற்கு எஜமானராக ஆக்கக்கூடிய, பதித்தத்திலிருந்து பாவனம் ஆக்கக்கூடிய தந்தையின் மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். அதிகாலை எழுந்து முதலில் சிவபாபாவுக்கு காலை வணக்கம், குட் மார்னிங் சொல்ல வேண்டும். குழந்தைகள் தங்கள் உள்ளத்தை கேட்க வேண்டும். அதாவது நாம் அதிகாலையில் எழுந்து எல்லையற்ற தந்தையை எந்த அளவுக்கு நினைவு செய்கின்றோம்? அதிகாலையில் எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொன்னால், ஞானத்தினுடைய சிந்தனையை செய்தால் குஷியினுடைய அளவு அதிகரிக்கும். முக்கியமானதே நினைவு என்பதாகும்.
இதன் மூலம் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய வருமானம் ஏற்படுகிறது. கல்பத்திற்கு இந்த வருமானம் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் மிகுந்த பொறுமையுடன், மிகுந்த பக்குவத்துடன் மற்றும் புரிதலுடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலோட்டமாக நான் பாபாவை மிகவும் நினைவு செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் துல்லியமாக நினைவு செய்வதில் உழைப்பு என்பது உள்ளது. யார் தந்தையை அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக கரண்ட் சக்தி கிடைக்கிறது. ஏனெனில் நினைவின் மூலமாக நினைவு கிடைக்கின்றது. யோகம் மற்றும் ஞானம் என்பது 2 விஷயங்கள். யோகம் என்பது மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. யோகத்தின் மூலம்தான் ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிறது. நினைவு செய்யாமல் சத்தோ பிரதானம் ஆவது என்பது முடியாத காரியமாகும். நல்ல முறையில் அன்போடு தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது தானாகவே கரண்ட் கிடைக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக ஆகிவிடுவீர்கள். அந்த கரண்ட் மூலம் ஆயுளும் அதிகமாகிறது. குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். தந்தையும் சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்களை கொடுக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தந்தையிடமிருந்து தானாகவே கரண்ட் கிடைக்க வேண்டுமென்றால் மிகுந்த அன்புடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவுதான் உங்களை ஆரோக்கியமானவராக ஆக்கும். கரண்ட் பெறுவதன் மூலமே ஆயுள் அதிகரிக்கும். நினைவின் மூலம்தான் தந்தையிடமிருந்து ஒளிக்கதிர்கள் கிடைக்கின்றன. 2. கவனக்குறைவினை விட்டுவிட்டு சுயதரிசன சக்கரதாரியாக ஆகுங்கள். இதன் மூலம்தான் ஞான கடலாகி சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆவீர்கள். வரதானம். அனைவருக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்லக்கூடிய குஷி என்ற பொக்கிஷத்தால் நிறைந்த களஞ்சியமாக ஆகுக. விளக்கம். சதா தன்னுடைய இந்த சுரூபத்தை தன் முன்னால் வையுங்கள். அதாவது, நான் குஷியின் பொக்கிஷங்களால் நிரம்பிய களஞ்சியமாக இருக்கின்றேன். கணக்கில் அடங்காத மேலும் அழிவற்ற பொக்கிஷங்கள் என்ன கிடைத்திருக்கிறதோ அந்த பொக்கிஷங்களை நினைவில் கொண்டு வாருங்கள். அந்த பொக்கிஷங்களை நினைவில் கொண்டு வருவதனால் குஷி என்பது ஏற்படும். எங்கே குஷி இருக்குமோ அங்கே சதா காலத்திற்கும் துக்கம் தூர விலகிச் சென்றுவிடும். இந்த கஜானாக்களின் நினைவின் மூலம் ஆத்மா சக்திசாலியாக ஆகிவிடுகிறது. வீணானவை முடிவுக்கு வருகிறது. நிறைந்த ஆத்மா ஒருபோதும் தடுமாற்றம் அடைவதில்லை. அந்த ஆத்மா தானும் குஷியாக இருந்து மற்றவர்களுக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்லுகிறது. ஸ்லோகன். தகுதியானவர் ஆக வேண்டும் என்றால் கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை வையுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சங்கல்பங்களின் சக்தியை சேமிப்பதன் மூலம் சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாக ஆகுங்கள். வாய் மூலமாக செய்தி கொடுக்கக்கூடிய சேவையில் உங்களுடைய நேரத்தை ஈடுபடுத்துகிறீர்கள், செல்வத்தையும் ஈடுபடுத்துகிறீர்கள், தடுமாற்றமும் அடைகிறீர்கள், களைப்படையவும் செய்கிறீர்கள். ஆனால் உயர்ந்த சங்கல்பத்தினுடைய சேவையில் இவை அனைத்தும் சேமிப்பாகிவிடுகிறது. எனவே இந்த சங்கல்ப சக்தியை அதிகரியுங்கள். உறுதி நிறைந்த சங்கல்பம் செய்யுங்கள். அப்பொழுது பிரத்யக்ஷம் என்பது விரைவிலே ஏற்பட்டுவிடும். நல்லது. ஓம் சாந்தி. சாந்தி. டிராமாவின் சில ஆழமான ரகசியங்கள் டிரான்ஸில், அதாவது ஆழ்நிலை தியானத்தில் செல்லக்கூடிய குழந்தைகள் மூலம் பெறப்பட்டவை. 1. இந்த விராட ஃபிலிம், அதாவது மிகப்பெரிய எல்லையற்ற டிராமாவில் ஒவ்வொரு மனித ஆத்மாவிலும் அவரவருடைய நிலையின் பிரகாரம் முழு வாழ்க்கைக்கான அறிவு, அதாவது நடிப்பானது முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டுள்ளது, அதாவது உள்ளடங்கியுள்ளது, மர்ஜ் ஆகியுள்ளது. ஜீவ ஆத்மாவில் முழு வாழ்க்கைக்கான அடையாளம் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் நேரத்தின் பிரகாரம் அது வெளிப்படுகின்றது, எமர்ஜ் ஆகிறது.
ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் அவரவருடைய சம்பூர்ண நிலையின் பிரகாரம் தகவலானது, அதாவது பதிவாகியுள்ள நடிப்பானது நேரத்தின் பிரகாரம் வெளிப்படுகிறது. இதன் மூலமாக நீங்கள் ஒவ்வொருவரும் அனைத்தும் அறிந்தவர்கள் ஆகிவிடுகிறீர்கள். இரண்டாவது, இந்த விராட ஃபிலிம், அதாவது மிகப்பெரிய டிராமாவில் ஒவ்வொரு நொடிக்கான நடிப்பும் ஆத்மாவில் பதிவாகியுள்ள நடிப்பும் புதிதாக இருப்பதால் நீங்கள் இப்பொழுதுதான் இங்கே புதிதாக வந்துள்ளோம் என்பது போல புரிந்து கொள்ளுவீர்கள். ஒவ்வொரு நொடிக்கான நடிப்பு தனிப்பட்டதாக இருக்கிறது. செயலை செய்த பிறகு கல்பத்திற்கு முன்பு போலவே அடுத்த நொடியானது ரிப்பீட் ஆகிறது, மீண்டும் நடைபெறுகிறது. ஆனால் எந்த நொடியில் நடைமுறை வாழ்க்கைக்கு செல்லுகிறீர்களோ அந்த நேரம் பதிவாகியுள்ள நடிப்பு புதியதாக அனுபவம் ஆகிறது. இந்த புரிதலுடன் நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். எனக்கு ஞானம் கிடைத்துவிட்டது, எனவே நான் இப்போது செல்கிறேன் என்று யாருமே கூற முடியாது. எதுவரை விநாசம் ஏற்படவில்லையோ அதுவரை முழு நடிப்பு மற்றும் முழு ஞானம் என்பது புதியதாக இருக்கும். இந்த விராட டிராமாவில் எந்த ஒரு விதியானது உருவாக்கப்பட்டுள்ளதோ அது நிச்சயத்தின் மூலமே உருவாக்கப்பட்டுள்ளது. விதியை விலக்குவதும் அல்லது உருவாக்குவதும் உங்கள் ஒவ்வொருவரின் கையில் உள்ளது. என்னுடைய எதிரியும் என்னுடைய நண்பனும் எனக்கு நானே ஆவேன். இப்பொழுது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் ஆகுங்கள், மேலும் ஆக்குங்கள். 4. இந்த விராட ஃபிலிமில் சகித்து கொள்ளுவது என்பது கூட கல்பத்திற்கு முன்பாக ஒரு இனிமையான பிரதிபலிப்பாகும். போன கல்பத்தை போலவே இப்பொழுதும் சகித்து கொள்ளுகிறீர்கள். ஏனெனில் மீண்டும் கூட இப்பொழுது உங்களுக்கு எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. சகித்து கொள்ளுவதனால் பாதிப்பு என்பது இல்லை. யார் உங்களை தொந்தரவு செய்தார்களோ அவர்களும் கூட என்ன சொல்வார்கள் என்றால், நான் இவர்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தேன், துக்கம் கொடுத்தேன், ஆனாலும் இவர்கள் தெய்வீக ஒற்றுமையுடன், உயர்ந்த ஒற்றுமையுடன் வெற்றி பெற்ற பாண்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிச்சயிக்கப்பட்ட விதியை, அதாவது சகிப்புத்தன்மைக்கான வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. இந்த விராட ஃபிலிமில் ஆச்சரியத்தை பாருங்கள். அதாவது உயிரோட்டமுள்ள பாண்டவர்களும் இங்கே வந்து சேர்ந்து விட்டீர்கள். மேலும் உங்களுடைய பழைய சித்திரம் மற்றும் அடையாளங்களும் கூட இந்த நேரம் வரை நிலையாக இருக்கின்றது. எப்படி பழைய காகிதம், பழைய சாஸ்திரம், பழைய புத்தகம் ஆகியவற்றை பாதுகாத்து வைக்கிறார்கள், பிறகு அதற்கு நிறைய மதிப்பு என்பது இருக்கிறது. அவ்வாறே பழைய பொருட்களை நிலையாக வைத்துக்கொண்டு புதிய பொருளுக்கான கண்டுபிடிப்பு என்பது ஏற்படுகிறது. பழைய கீதை என்பது நடைமுறையில் உள்ளது. புதிய கீதைக்கான கண்டுபிடிப்பும் ஏற்பட்டுள்ளது. எப்பொழுது புதிய கண்டுபிடிப்பு நிலைநாட்டப்படுகிறதோ அப்பொழுதுதான் பழையதற்கு முடிவு என்பது ஏற்படுகிறது. இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் ஞானத்தை தன் வாழ்க்கையில் தாரணை செய்வதன் மூலம் துர்காவாகவும் காளியாகவும் ஆகிறீர்கள். பிறகு பழைய ஸ்தூலமான கண்களுக்கு புலப்படக்கூடிய உயிரற்ற சிலைகளுக்கு விநாசம் ஏற்படும். பிறகு புதிய உயிரோட்டமுடைய சொரூபத்தின் நிலைப்பாடு, அதாவது தேவி தேவதா சொரூபத்தின் நிலைப்பாடு என்பதும் ஏற்படும். 6. இந்த விராட ஃபிலிமின் திட்டத்தின் பிரகாரம் சங்கம யுகத்தின் இனிமையான நேரத்தில் ஒப்பற்ற தெய்வீக குழந்தைகள்தான் விகாரத்தின் மீது வெற்றி பெற்று வைகுண்டத்தின் இனிமையான லாட்டரியை பெறுகிறீர்கள். தங்களுடைய இந்த விதி எவ்வளவு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கிறது! இந்த நேரத்தில் ஆண் மற்றும் பெண்ணாக இருக்கக்கூடிய நீங்கள் அழிவற்ற ஞானத்தின் மூலமாக தகுதிமிக்க தேவதை பதவியை பெறுகின்றீர்கள்.
இதுவே இந்த இனிமையான சங்கமத்தின் ஆச்சரியமான நேரத்தின் ஆச்சரியமான வழக்கம் ஆகும். 7. ஈஸ்வரனாகிய இறைவன் சாட்சியாளராக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் எந்த நடிகர்களுக்கு அநேக நகைகளை போட்டு அலங்காரம் செய்து இந்த சிருஷ்டி என்ற மேடைக்கு நடனமாட அனுப்பி இருந்தேனோ அவர்கள் எவ்வாறு நடித்து கொண்டிருக்கின்றார்கள்? நான் என்னுடைய தெய்வீகமான குழந்தைகளுக்கு தங்கமணி வெள்ளி மணி என்று கொடுத்து சொல்லியிருந்தேன். அதாவது இந்த தங்க ஆபரணங்களை அணிந்து மகிழ்ச்சி நிறைந்த முகத்துடன் சாட்சியாளராகி நடிக்கவும் செய்யுங்கள். மேலும் சாட்சியாளராகி இந்த விளையாட்டையும் பாருங்கள். இதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அரைக்கல்பம் அவர்கள் ராஜ்ய பாக்கியத்தை அனுபவம் செய்துவிட்டு பிறகு தன்னுடைய படைப்பான மாயையிடம் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது மீண்டும் நான் வந்து உங்களுக்கு கூறுகின்றேன், இந்த மாயையை விட்டுவிடுங்கள். இந்த ஞான மார்க்கத்தின் மூலம் விகாரம் நிறைந்த காரியங்களிலிருந்து முற்றிலும் மாறுதல் அடைந்து நிர்விகாரியாக ஆகுவதன் மூலம் ஆதி மத்திய அந்திம துக்கங்களில் இருந்து விடுபட்டு பல பிறவிகளுக்கு நீங்கள் சுகத்தை பலனாக அடைவீர்கள். உங்களுக்கு உயர்ந்த மனோநிலையில் இருக்கக்கூடிய யாரிடமிருந்தாவது எச்சரிக்கை கிடைக்கிறது என்றால் அதை இரகசியம் நிறைந்ததாக புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்வதில்தான் நன்மை நிறைந்துள்ளது. அவர்கள் கொடுக்கும் எச்சரிக்கையில் உள்ள இரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவசியம் அதில் ஏதோ ஒரு நன்மை அடங்கியுள்ளது. எனக்கு இவரிடமிருந்து என்ன பாயிண்ட்டுகள் கிடைக்கிறதோ அவை முற்றிலும் சரிதான் என்று மிகுந்த குஷியுடன் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை என் மூலம் ஏதேனும் தவறு நடக்கிறதெனில் அந்த பாயிண்ட்டுகளை நினைவுக்கு கொண்டு வருவதன் மூலம் தன்னை திருத்திக் கொள்ளுவேன். எனவே எந்த ஒரு எச்சரிக்கையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மிகுந்த விசால புத்தியுடன் தாரணை செய்வதனால் நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும். 9. இப்பொழுது நீங்கள் தினமும் அந்தர்முகியாக ஆகி நினைவில் இருக்க வேண்டும். ஏனெனில் அந்தர்முகியாக ஆகுவதன் மூலம் தன்னைத்தான் யார் என்று பார்க்க முடியும். பார்ப்பது மட்டும் அல்ல, மாற்றமும் செய்ய முடியும். இதுதான் மிக உயர்ந்த சர்வோத்தம மனநிலை என்பதாகும். ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைக்கு ஏற்ப புருஷார்த்தம் செய்பவர்கள் என்பது எப்பொழுது உங்களுக்கு தெரிந்துவிட்டதோ அப்பொழுது எந்த ஒரு புருஷார்த்தியை பற்றியும் வாக்குவாதம் என்பது நடத்தப்பட முடியாது. ஏனெனில் அவர்கள் தங்களுடைய நிலைக்கு ஏற்றபடியான புருஷார்த்தியாக முயற்சியாளராக இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையை பார்த்து அவர்களிடமிருந்து நீங்கள் குணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை குணங்களை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் விட்டுவிடுங்கள். 10. நீங்கள் சதா தன்னுடைய சர்வோத்தமமான லட்சியத்தை தன் முன்னால் வைத்துக்கொண்டு அந்த லட்சியத்தை பாருங்கள். மேலும் தங்களையும் பாருங்கள். அதாவது லட்சியம் மற்றும் லட்சணத்தை பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கே உரிய தனித்தன்மையான புருஷார்த்திகள் ஆவீர்கள். நீங்கள் தன்மீது தன் பார்வையை வைத்து முன்னேறி ஓடிக்கொண்டே இருங்கள். யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனால் நான் என்னுடைய சொரூபத்தில் நிலைத்திருப்பேன். மற்றவர்கள் யாரையும் நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய புத்தியின் யோக பலத்தின் மூலம் நான் அவர்களுடைய நிலையை தெரிந்து கொள்ளுவேன். உள்நோக்கு முகம் என்பதன் அந்தர்முக்தாவின் நிலையின் மூலம்தான் நீங்கள் அநேக பரீட்சைகளில் வெற்றி பெற முடியும். நல்லது. ஓம் சாந்தி.